ஏற்கனவே சுயம்புலிங்கத்தாலையும் அண்ணன் இங்க வந்ததுனாலயும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துருச்சு. இன்னொரு பிரச்சனை அன்பு அம்மாவால வர வேணாம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்கள தடுத்து நிறுத்துங்க, அது போதும். சரி, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் தடுத்து நிறுத்திடுவேன்னு வை. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் உன்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து என் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவா மேடம். நீ எந்த தைரியத்துல இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க? ஆனந்தி, பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. நான் எல்லாம் தெரிஞ்சதே பேசுறேன் ரெஜினா. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் மேடம். நான் சொன்ன மாதிரி கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க, அது போதும். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி. இப்ப நாம இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட அன்பு அம்மா என் அப்பா அம்மாவை பார்த்து பேச வாய்ப்பு இருக்குது. அதனால மேடம், நீங்க அன்பு அம்மா கண்ணுல படுற தூரத்திலேயே இருந்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மேடம், நான் புறவை வந்து பாக்குறேன். இவ என்னதான் முடிவுல இருக்கான்னு தெரியலையே மேடம். அவ நிலைமை அவளுக்கு மட்டும்தான் புரியும் ரஜினா, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு புரியாது. அன்பை விட்டு விலகவும் முடியாம சேரவும் முடியாம நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கா. கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். என்ன சோபா, எல்லா நகையுமா ரிசப்ஷனுக்கு போட்டுக்க போற? எல்லாத்தையும் இல்லங்க,